ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட கோழி பண்ணைய எப்படி நான் கிளீன் பண்றேன், நான் வாரத்துக்கு எத்தன தடவ கிளீன் பண்றேன், எப்படி கிளீன் பண்றேன் அப்படின்றத இந்த முழு வீடியோல நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மட்டும் தான் கடைசி வரைக்கும் நான் என்ன விஷயம் சொல்றேன், நம்மளோட பண்ணைய கோழிங்களுக்கு நோய் தாக்காம எப்படி நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்றது இந்த வீடியோல நான் ஃபுல்லாவே நான் சொல்றேன். இதுதான் நம்மளோட கோழி. அதாவது கோழி பண்ணையில இருக்கிற கோழி கூண்டு. இந்த கோழி கூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாரத்தில 2லேருந்து 3 தடவ நான் ரெகுலராவே கிளீன் பண்ணுவேன். நம்ம ஏன் ரெகுலரா கிளீன் பண்றோம் அப்படின்னா நம்ம ரெகுலரா கிளீன் பண்ணா மட்டும் தான் கோழிங்களுக்கு நோய் தொற்று எதுவுமே இல்லாம இருக்கும். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிளீனா நம்மளோட பண்ணைய வச்சிருக்கோமோ, நம்ம கோழிங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்கவே இருக்காது. இந்த மாரி செட்டப் எல்லாம் நான் எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோல போக போக நான் எதுக்காக வச்சிருக்கேன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னால நான் நம்மளோட பண்ணைய நான் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட பண்ணை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா, கிட்டத்தட்ட 3 நாளா இது கிளீன் பண்ணலன்றதுனால நம்ம கோழி எவ்வளோ அசுத்தம் பண்ணி வச்சிருக்கு, கோழியோட கழிவுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது இல்லைங்களா? இப்போ நீங்க பார்க்குறது இந்த இடத்துல இருக்க ட்ரே இது எதுக்காக இங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட கோழிங்க ஒரு சில கோழிங்க கீழ முட்டை வைக்கும். அதுக்காக வச்சது. அதிலயுமே கழிவுகள் நெறையவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீட் வச்சிருக்கோம். இந்த ஷீட்ல கூட பார்த்தீங்கன்னா, ஒட்டடை எதுவுமே சேராத அளவுக்கு நான் ரொம்ப கிளீனா தான் வச்சிருப்பேன். ஏன்னா, எனக்கு தெரியல ஒட்டடைலாம் இருக்கிறதுனால கூட அசுத்தத்தினால ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது கூட நம்மளோட கோழிங்களுக்கு வந்துற போகுது அப்படின்றதுனால, ஒட்டடை கூட நான் ஃபுல்லாவே கிளீன் பண்ணி தான் வச்சிருப்பேன். நீங்களும் இந்த மாரி செட்டப்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாரி கிளீனா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோழிங்க இந்த இடத்துல ஒரே ஓட்டை ஓட்டையா இருக்கு இல்லைங்களா? இது என்னன்னா நம்ம கோழிங்க ஃபுல்லா ஹாலோ பிளாக்க சும்மா இருக்க நேரத்தில நைட்ல இந்த மாரி கொத்தி கொத்தி இந்த மாரி ஓட்டை போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கோழிங்க முட்டையிடுற இடம்ன்றதுனால, அது மட்டும் இல்லாம முட்டையிடுறது காலையில தான் முட்டையிடுங்க. மத்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாச கோழி குஞ்சுங்க எல்லாமே இது மேல உட்கார ஆரம்பிச்சுருவாங்க. நம்மளோட கோழி குஞ்சுங்க எல்லாமே சாயந்தரத்தில அடங்கும்போது, இது மேல ஏறி உட்காந்துக்குவாங்க. அவங்க போடுற கழிவும் இதில வந்துரும். இந்த இடத்துல நம்ம எதுக்காக இந்த மாரி செட்டப் வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கோழிங்க காலையில இந்த ட்ரேல முட்டை வைப்பாங்க. இந்த முட்டை வைக்கிற ட்ரேலயும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கழிவுகள் நெறைய இருக்கும் அப்படின்றதுனால, ஒரு தடவையும் நம்ம கோழி கூண்ட கிளீன் பண்ணும்போது, இந்த ட்ரேவையும் எடுத்து நம்ம கிளீன் பண்ணா தான், இதுக்குள்ள இருக்க நோய்கள் நம்ம கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்மளோட கோழிகள தாக்காம இருக்கும். நம்ம ஏன் ட்ரே வைக்கிறோம் அப்படின்னா கோழிங்க நான் இந்த மழை காலத்தில் கோழிங்க நிறைய இடத்துல கீழே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டைங்களை நிறைய கோழிங்க அதாவது வான் கோழிங்க உடச்சி குடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் இந்த மாதிரி ட்ரே வச்சிட்டோம்னா நம்ம கோழிங்க போய் அந்த இடத்துல முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் குழா வசதி நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஓஸ் பைப்பில் போட்டு நீங்கள் ஃபுல்லாக தண்ணி உள்ளே நம்ம கூண்டுக்குள்ளே ஃபுல்லாக விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மக் எடுத்து கூட தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க. இந்த மாதிரி தெளித்து விட்டதுக்கப்புறம் அதாவது நம்மளோட கோழி கூண்டு ஃபுல்லாகவே அந்த தண்ணியை தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் அந்த க்ரில்லுக்கு கீழே எல்லாமே கோழிங்க உட்காந்துட்ருக்கோம் நைட்டில். அந்த இடத்துலையும் கழிவுகள் நிறைய இருக்குன்றதுனால அந்த இடத்துலையும் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காக 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா நம்ம நல்லா ஊறிடும். இந்த மாதிரி ஒரு தொடப்பத்தை எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சாலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துரும். அதனால தான் நம்ம அவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அந்த கழிவுகள் ஊறாமல் இருக்கிறதுனால நம்ம கழுவி விட்டா கூட அங்கங்கே கழிவுகள் இருக்கிறது நம்ம கழுவி விட்டதுக்கப்புறம் கூட நம்ம வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு நீங்கள் கழுவுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பாண்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா அத என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு மொறத்தையும், தொடப்பம் வச்சு எடுத்து இங்கேயே டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இது இங்க இதுக்குள்ள ஊத்தி வச்சுட்டு, இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கோழிங்க எந்த இடத்துல மேய்ச்சல் இல்லாம இருக்குதோ, அந்த இடத்துல எடுத்துட்டு போய் ஊத்துங்க. ஏன்னா இந்த கழிவ கூட நம்ம கோழிங்க என்ன பண்ணும் அப்படின்னா அதையும் போய் சாப்பிட ஆரம்பிச்சுச்சுங்கன்னா, கண்டிப்பா நோய் தாக்கம் நெறைய வரும். இப்ப நான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல எடுத்துட்டு போய் ஊத்திருவேன். ஏன்னா, அந்த சைடு கோழிங்க போகாதுன்றதுனால, அந்த இடத்துல எடுத்துன்னு போய் ஊத்துறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறத எந்த ஒரு செடிக்கும் ஊத்த வேண்டாம். ஏன்னா செடிக்கு ஊத்துனீங்கன்னா, இதனால ஹீட் அதிகமா இருக்கிறதுனால செடிங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய உண்டு. அதனால தோட்டத்தில இருக்க செடிக்கு கூட நான் இது பயன்படுத்துறது கிடையாது.
உங்க வீட்ல வந்து இடம் கம்மியா இருக்கு அப்டின்னா வந்து, உங்க வீட்லருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கோழிங்க வந்து மேய்ச்சலுக்கு போகாத இடத்துல எடுத்துட்டு போய் இத வந்து ஊத்திட்டு வந்துருங்க. அப்பதான் வந்து கோழிங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நம்ம கோழிங்க நிக்கிற ஸ்டாண்ட் ஏதாவது இருக்கு, இல்ல வந்து ஏதாவது ஒரு பெஞ்சோ, ஒரு கட்டையோ ஏதாவது நீங்க கட்டி வச்சிருந்தீங்கன்னா, அதையுமே வந்து நல்லா தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, அத மட்டும் நம்ம கிளீன் பண்ணாம விட்டுட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா அதுல இருக்க கிருமிகள் வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ண இடத்துக்கு வந்து பரவிடும்ன்றதுனால, நமக்கு கிளீன் பண்ணது வேஸ்ட்டா போயிடும். இப்ப நான் நல்லா வந்து ஒரு தடவ ஃபர்ஸ்ட்டு அந்த கழிவு எல்லாத்தையுமே எடுத்து, அந்த டப்பால ஊத்திட்டு, அத எடுத்துட்டு போய் வந்து நான் வெளில ஊத்திட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியுமே வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி, இன்னொரு தடவ கழுவணும் அப்டின்றதுக்காக நான் தொடப்பத்த வச்சு நல்லா கழுவிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அடிக்கடிக்கு நான் போடுற வீடியோஸ் அப்பதான் உங்கள வந்து சேரும். இதுக்கப்புறம் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட பண்ணைக்கு வந்து தேவையான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். முதல்ல வந்து நானும் வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்றதுனால பண்ண ஆரம்பிச்சபோது வந்து நானும் பல இழப்புகள் வந்து நெறைய கோழிகள் வந்து இறந்து போச்சு. அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நானே கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான், இது எப்படி தான் இந்த பண்ணைய ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இப்ப எனக்கு வந்து எந்த ஒரு இழப்புமே இல்லாம, நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட பண்ணைய வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க புதுசா பண்ணைய ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல வந்து நீங்க பண்ணைய ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். நானும் வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரியாம தான் இருந்தது. அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் நான் வந்து கத்துக்கிட்டேன். நம்ம சுத்தமா சின்ன சைஸா தான் இருக்கும். ஆனா, நம்ம பண்ணையில இருக்க முட்டைக்கோழி வந்து முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கிட்டத்தட்ட வந்து 55லேருந்து 60 கிராம் வரைக்குமே வந்து முட்டையோட சைஸ் வந்து பெருசா இருக்கும். இது எதனால அப்படின்றது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் அதுக்கும் ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம கோழி கூண்ட வந்து நல்லா கிளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து நம்ம வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறம், இந்த மருந்து இது வந்து என்னோட வெட்டனரி டாக்டர் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணது. இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 750 ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1 லிட்டருக்கு வந்து 1 மூடி எடுத்துக்கணும். 1 லிட்டருக்கு 1 மூடி எடுத்துக்கோங்க. இந்த மருந்து நம்ம எதுக்காக தெளிக்கிறோம் அப்டின்னா வந்து, இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கிருமி நாசினி. இது தெளிக்கிறதுனால கண்டிப்பா அதுக்குள்ள எப்படியாப்பட்ட ஒரு கிருமிகள் இருந்தா கூட கண்டிப்பாவே அது காலி அதாவது வந்து அது அழிஞ்சு போயிடும். இப்ப நீங்க வந்து பக்கெட்ல வந்து இந்த மாரி நீங்க அந்த தண்ணி எடுத்து ஊத்துனதுக்கப்புறம், அந்த மருந்த வந்து இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நல்லா ஒரு 4, 5 தடவ மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க நார்மல் கையாலேயே வந்து இது மிக்ஸ் பண்ணலாம். நம்மளோட கைக்கெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கவே இருக்காது. அதனால தாராளமா நீங்க வந்து
பண்ணலாம். ஏன்னா க்ளவுஸ் எல்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களே பாருங்க, நானே வந்து வெறும் கையில தான் வந்து மிக்ஸ் பண்றேன். நீங்க இது தெளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, நம்மளோட பண்ணையோட கேட்ட வந்து மூடிக்குங்க. இதனால வந்து நம்ம கோழிங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்கவே இருக்காது. அதனால தான். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இது எதுக்காக வந்து நம்ம இந்த கேட்ட மூடுங்க அப்டின்னு சொல்றோம் அப்டின்னா, இந்த கோழிங்க வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, உள்ள வந்துட்டு போனாங்க அப்டின்னா வந்து திருப்பியுமே வந்து நம்ம இந்த மருந்து தெளிச்சதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும்ன்றதுக்காக தான் கோழி குண்ட வந்து க்ளோஸ் பண்ண சொல்றது. எதுக்காகன்னா, கோழிங்க உள்ள வந்துட்டு நாஸ்தி பண்ணிடுங்கன்றதுனால தான். இப்போ நீங்க அந்த கோழிங்க நிக்கிற இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தண்ணிய வந்து இந்த தண்ணிய ஊத்தி விட்டணும். நான் மூடுறதுக்குள்ளேயே ஏதோ ஒரு கோழி ஒண்ணே ஒண்ணு மட்டும் உள்ள வந்துச்சு. சரி வந்தா பரவால்ல. அதுக்கப்புறம் நான் போகும்போது அது வெளில ஓடும். இந்த இடத்துலலாம் வந்து நீங்க அந்த தண்ணியெல்லாம் ஊத்துங்க. அது ஊத்துனா தான் வந்து அந்த இடத்துல இருக்க கிருமி கூட வந்து நமக்கு கண்டிப்பா வந்து அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்டின்னாலே, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம, நம்ம சூப்பரா வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட பண்ணைய வந்து நம்மளால வந்து ரன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பண்ணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வந்து இப்போ நீங்க இப்ப தான் பண்ணை ஓப்பன் பண்ண போறீங்க. இனிமே தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, எந்த மாதிரி ஒரு கோழி வாங்கணும்? எந்த கோழி குஞ்சு வாங்கணுமா? இல்ல வந்து தாய்க்கோழி வச்சு நம்ம வந்து பண்ணைய பராமரிக்கணுமா? அப்டின்ற விஷயம் எல்லாமே வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். நம்மளோட சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான வந்து கண்டிப்பா வந்து கிளிக் பண்ணீங்கன்னா தான், நான் போடுற நெறைய வீடியோஸ் வந்து உங்கள வந்து சேரும். இப்ப நான் கோழி குண்டோட கேட்ட வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எதுக்காகன்னா, கோழிங்க வந்து உள்ள வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கேட்ட மூடுறோம்.